35 ஆண்டுகள் ஒரு தேசத்தை ஒற்றை ஆளாக தன் கொள்கைகளால் வழிநடத்திய ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனியின் மறைவிற்காக அழுகின்றனர் ஈரானிய மக்கள். 1939 பிறந்த இவர் 1979 இஸ்லாமிய புரட்சியின் முக்கிய புள்ளியாக உருவெடுத்து ஈரான் ஈராக் போர்க்கால அதிபராக இருந்து பின் ஈரானின் சுப்ரீம் லீடராக உயர்ந்தவர். இவர் வெறும் அதிபர் மட்டுமல்ல, ஈரானின் இராணுவம், அணுசக்தி கொள்கை, வெளியுறவு என அனைத்தையும் தனது இரும்பு பிடியில் வைத்திருந்தவர். மேற்கத்திய நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் இவர். அலி ஹமேனியின் இருப்பு எப்போதும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பெரும் கலக்கமும் கவலையுமாக இருந்துள்ளது. ஏனெனில் ஈரானின் அணு ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சியில் ஹமேனி ஒருபோதும் இந்த நாடுகளுக்கு அஞ்சியதில்லை. ஹமேனியின் நிர்வாகம் நீண்ட காலமாகவே இஸ்ரேலை ஒரு சட்டவிரோத நாடாக கருதி வந்தது. இஸ்ரேலை வரைபடத்திலிருந்து அழிப்போம் என்ற கருத்துக்கள் மற்றும் இஸ்ரேல் மீது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இஸ்ரேலிய தலைமைக்கு எப்போதும் பயத்தை தோற்றுவித்தது. மேலும் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் விநியோக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியின் நாயகனாக அலி ஹமேனி விளங்கினார். இந்த பாதையை ஈரான் முடக்கும் சூழல் உருவானால் அது உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும் என்பது அமெரிக்காவின் பெரும் எரிச்சல். எனவேதான் ஈரானை தாக்குவது என்பதற்கு பதிலாக ஒற்றை மனிதன் அலி ஹமேனியை அழிக்க இரு வல்லரசுகள் கைகோர்த்தன. இந்த மரணம் மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. ஈரான் அடுத்த கட்டமாக யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறது